This video is sponsored by SPO Digital Marketing. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதிலே வந்து நம்ம கற்றுக்கவும் செய்யலாம், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். அது எப்படின்னா, ஒருத்தங்க வந்து இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த கோர்ஸை நம்ம படித்து மினிமம் 1500லேருந்து மேக்ஸிமம் 21,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க 9994104160. இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குழம்பு பொடி எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எவ்வளோ அளவுனா 1.25 கிலோ குழம்பு பொடிக்கு எவ்வளோ வறுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை குறைக்கணுன்னாலும் நீங்கள் அதை குறைச்சிக்கோங்க, கூட்டினாலும் குறைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி 1.25 கிலோ கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் வந்து எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கறி குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், புளி குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீன் குழம்புலாம் வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே வந்து புளி குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மீன் குழம்பு வைக்கிறீங்க, கறி குழம்பு வைக்கிறீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா நான்வெஜ் ஐட்டம் வந்து அதிகமாக காரம் எடுக்கும். இதை வந்து ஒரு சிலர் வந்து காய வச்சுக்குவாங்க, ஒரு சிலர் வந்து வறுப்பாங்க. இது மழை நேரமாக இருக்கிறதுனால நான் வந்து மல்லியும் வத்தலாம் வறுக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா மாடியில் வந்து நல்லா ஒரு 12 மணி ஒரு 10 மணிக்கு போட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மணி தான் வேண்டாம், ஒரு 2 மணி 1 மணிக்குள்ளே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஹீட்டாக இருக்கும். மாடியில் காய வைக்க முடியாதவங்க எல்லாருமே வந்து இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் நல்லா வறுபடட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து மசாலா பொருட்கள் வறுக்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பொருள் வந்து அந்த வாசனை இருக்கும். இல்லை அப்படின்னா வேகமாக வறுத்திங்க அப்படின்னா ஒன்று கரிஞ்சிரும், இல்லைன்னா முழுசாக எல்லா பக்கமும் ஈவனாக வறுபடாமல் இருக்கும். இதை நம்ம தொட்டு பார்க்கும்போது வந்து தொட முடியாத அளவுக்கு சூடு இருக்கும். அதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இப்போ நமக்கு தொட முடியுது. மேக்ஸிமம் வந்து மசாலா பொருளும் வறுக்கிறீங்க அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையாக உட்காந்து வருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப நேரம் வறுக்கிற மாதிரி இருக்கும். பொறுமையாக வறுத்தா தான் அதோட ஃப்ளேவர் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து வறுக்கிற மாதிரி இருக்கும். அதனால மேக்ஸிமம் பல்காக இந்த மாதிரி 1.25 கிலோ அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 to 3 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். பெரிய குடும்பம்னா சீக்கிரம் காலியாகும். கொஞ்சம் பேர் இருக்கீங்கன்னா 4-5 மாதம் வரைக்கும் கூட போகும். 2 பேர் இருக்கிறீங்க, 3 பேர் இருக்கிறீங்கன்னா 5 மாதங்கிற போகும். அதனால் நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி பொறுமையாக வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். கை விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், எல்லாம் ஈவனாக வறுபடாமல் இருக்கும். ஓகேவா? இதுவுமே நல்லா வறுத்துக்கலாம். இந்த மல்லியை வந்து நீங்கள் லைட்டாக தொட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து சூடு கையில் தெரியும். இந்த மாதிரி நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தெரியும். அதே மாதிரி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இறக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலேனா கரிஞ்சிரும். இந்த அளவுக்கு போதும். நல்லா உங்களுக்கு மல்லி வாடையும் வர ஆரம்பிச்சிருக்கும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். வந்து 1/2 கிலோ வத்தல் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து 100 கிராம் வத்தல் வந்து காஷ்மீரி வத்தல் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கலர் நல்லா இருக்கும். கலருக்காக தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னா தான் நல்லா ஒரு எல்லோரும் சொல்லுவாங்கல்ல, குழம்பு நல்லா கலராக வருது அப்படிம்பாங்க தெரியுமா? இந்த காஷ்மீரி வத்தல் ஒரு 100 கிராம் போட்டிங்க அப்படின்னா காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு நல்லா கலராக வரும். அதுக்காக மட்டும்தான் நம்ம இதை போடுறோம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. காஷ்மீரி வத்தல் என் போடுறது சொல்லியாச்சு. இதில் வந்து காரம் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ மல்லி சேர்க்குறோம். ஓகேவா? இப்போ 1/2 கிலோ மல்லியை வந்து வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ 1/2 கிலோ வத்தல் வறுத்து எடுத்துப்போம். அதில் வந்து 1/2 கிலோவுக்கு 100 கிராம் வந்து காஷ்மீரி வத்தல் எடுத்துக்குவோம். அதுக்கடுத்து மீதி வந்து 400 கிராம் வந்து நம்மளோட சாதா வத்தல் எடுத்துக்க போகிறோம். வத்தல் எப்படி வறுபட்டுட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுவுமே தொட்டு பார்த்தா உங்களுக்கு சூடாக இருக்கும். இன்னொன்று எப்படின்னா இங்கே பார்த்தீங்களா இப்போ மடங்கலை. இதுவே நல்லா வறுபட்ட வத்தல் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒடிஞ்சி வரும். நல்லா வறுபடட்டும். நமக்கு இதை நல்லா வறுபட்டுச்சு. இதை ஒரு இதுக்கு மாற்றி வச்சிடலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம சாதா வத்தல் போட்டு வறுத்துக்கலாம். இதில் வந்து மேக்ஸிமம் கருப்பு அடிக்காத அளவுக்கு வறுத்துக்கோங்க. அந்த கருப்பு கலர் வந்தாலுமே உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் அந்த கருப்பு கலர் வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே அதே பக்குவம் தான். தொட்டோம்னா நமக்கு சுடணும். சுட்டுடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான பக்குவம்னு அர்த்தம். இன்னொன்று நம்ம இப்போது நம்ம வத்தல் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சாச்சு. மேக்ஸிமம் வத்தல் வறுக்கும் போது வந்து நெடியேறாமல் இருக்க உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன வறுக்க போகிறோம் அப்படின்னா கடலைப்பருப்பு கூடயே வந்து நீங்கள் வந்து காயம் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க. அந்த கடலைப்பருப்பு கூடயே வந்து 2 இது போட்டுக்கோங்க காயம். அதே மாதிரி மஞ்சளும் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு திரும்பி இது கூடவே அதே மஞ்சள் காயம் இதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது கூட போட்டு வறுக்கும் போது நமக்கு வந்து ஈஸியாக வறுபட்டுரும். அது கூடவே நம்ம வந்து மிளகு, உளுத்தப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாமே 50 கிராம் தான். மஞ்சள் 25 கிராம், காயம் வந்து கட்டி காயம் 2, அதே மாதிரி மிளகு 50 கிராம், ஜீரகம் 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், உளுத்தப்பருப்பு 50 கிராம். ஓகேவா? இது நல்லா வறுத்தாச்சு. இது நல்லா செவந்து வரட்டும். இது செவந்து வரும்போது உங்களுக்கு வந்து மஞ்சளும் சூடாயிடும். செவந்து வர ஸ்டேஜில் வந்து இதை கொட்ட வேண்டாம். இது கூடவே போட்டு வந்து மஞ்சள் நல்லா வறுபட்டு இது கூடவே வந்து நம்ம வெந்தயம் எடுத்து வச்சிருந்தோம். வெந்தயம் வந்து எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கோம். ஏன்னா புளிக்குழம்புக்கு வந்து நமக்கு வெந்தயம் தான் வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் வெந்தயம் போட்டிங்கன்னா கசக்கும்னு நினைக்காதீங்க, கசக்காது. குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் கொஞ்சம் போல் வறுபடட்டும். இது வறுபட்ட உடனே நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு வந்து எவ்வளோ அப்படின்னா 25 கிராம் கடுகு சேர்த்துக்கிறோம். இந்த கடுகும் நல்லா வறுபடட்டும். கடுகு வறுபட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். தனித்தனியாக நீங்கள் போட்டு வறுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரிஞ்சிரும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றா போட்டு வறுக்கும் போது எல்லாத்தோட சூடும் வந்து உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஃபஸ்ட் டைம் வறுக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பழகிக்கோங்க. ஏற்கனவே மசாலா பொடி வறுத்து பழக்கம் இருக்கிறவங்க வந்து தனித்தனியாகவே வறுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தனித்தனியாக தான் வறுப்பாங்க. இது வந்து பிகினர்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். தனித்தனியாக வறுக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து சீரகமும் கடுகும் வந்து சீக்கிரம் கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரிஞ்சு போகாது. இப்போ இதோட அளவுகள் எல்லாமே வந்து நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். இப்போ வந்து வத்தல் இருக்குது பார்த்தீங்களா? வத்தல் வந்து 1/2 கிலோ. 1/2 கிலோவில் வந்து 400 கிராம் சாதா வத்தல், 100 கிராம் வந்து காஷ்மீரி வத்தல். அதுக்கடுத்து மல்லி வந்து ஒரு 1/2 கிலோ. அதே மாதிரி கடலைப்பருப்பு வந்து 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், உளுத்தப்பருப்பு 50 கிராம், மிளகு 50 கிராம், ஜீரகம் 50 கிராம், மஞ்சள் வந்து 25 கிராம், கடுகு வந்து 25 கிராம், கட்டி காயம் வந்து 2, வெந்தயம் வந்து 50 கிராம். இதுதான் அளவு. இப்போ பார்த்துட்டிங்களா? இப்போ போட்டோன்னே இந்த காயம் பொரிஞ்சு வருதா? அதே மாதிரி நமக்கு வந்து அதுவும் சூடு ஏறிடும் நல்லா மஞ்சளும். அவ்வளோதான். பாருங்கள், பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்பை அமர்த்திக்கோங்க. அமர்த்திட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அரைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து குழம்பு பொடி இந்த கலரில் தான் நல்லா ரெட்டிஷாக கிடைக்கும். உங்களுக்கு வீடியோவில் தெரியலனால கலர் கம்மியாக இருக்கலாம். மற்றபடி இது வந்து நல்லா ரெட்டிஷாக வரும். இதை வந்து நீங்கள் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணும்போது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கறி குழம்பு மீன் குழம்புக்கும் போது 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆற அளவுக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல்ட்டு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குட்டி கண்டெய்னரில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 1 இயர் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். மசாலா கெட்டு போகாது. மேலும் இதே மாதிரி வீடியோ வேணால் மதிகம்மா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.